அறிமுக உரையை வழங்குமாறு நமது அன்பிற்குரிய ரஞ்சினி சுகந்தன் அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சுவந்தி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். இன்று நோர்வே மனவளக்கலை மன்றத்திற்கு இணைய வழியூடாக சிறப்பு சிந்தனை விருந்தை வழங்க வருகை தந்திருக்கு அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் எஸ் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை பற்றிய சிறப்பான அறிமுக உரையை குருவின் நினைவில் நின்று வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பாலிமர் அறிவியல் துறையில் உதவி தொழில்நுட்ப அலுவலராக கடந்த 30 வருடங்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். வேதாத்திரியன் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆழியார் கல்வி பிரிவும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய யோகமும் மனித மாண்பும் என்ற முதுகலை கல்வி படிப்பினை முடித்து பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் ஆவர். வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராகவும் ஸ்கை யோகாவின் பேராசிரியராகவும் இருந்து கொண்டு வேதாத்திரி மகரிஷியின் தொண்டினை செய்து வரும் சிறப்புக்குரியவர். அத்தோடு ஐயா அவர்கள் சித்தர் நெறி, வேதாத்திரியம், திருமந்திரம் மற்றும் மெய்யியலை சிறப்பு நிலையாக கொண்டு பல்வேறு கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் நடைபெற்ற 21 கருத்தரங்குகளில் கலந்து கொண்ட சிறப்புக்குரியவர் ஆவர். இதில் சிறப்பு பொழிவாக மலாயா பல்கலைக்கழகம் கோலாம்பூரிலும் 2 முறை கருத்தரங்குகளில் ஜனவரி 2016 மற்றும் செப்டம்பர் 2019 கலந்து சிறப்பித்துள்ளார். மேலும் ஐயா அவர்களின் நூல் வெளியீடுகள் பின்வருமாறு: 1. சித்தர்களின் நெறியில் வேதாத்திரியம் யோகம் ஓர் ஓய்வாய்வு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் 2012. 2. திருமந்திரத்தில் வழிபாட்டு நெறிகள், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 2023. 3. பதிப்பாசிரியர், திருமூலர் ஆய்விருக்கையின் உயராய்வு பட்டய ஆய்வாளர்களின் பன்னாட்டு கருத்தரங்கு ஆய்வு கோவை தொகுதி 1 நவம்பர் 2022. 4. சித்தர்கள் திருவடி யோகம் சகஸ்டார யோகம் ஆரஞ்சு புத்தக வெளியீடு ஏப்ரல் 2023. இவற்றை விட மேலும் வெளியீட்டுக்கு தயாராக உள்ள நூல்கள் பின்வருவன: காரைக்கால் அம்மையாரின் யோக நெறியும் பக்தி உணர்வும், 2. திருமந்திரமும் திருமந்திர வழிபாடும் பண்பாடும், திருமூலர் ஆவிருக்கையில் மேல்நிலை உயராய்வு பட்டயத்திற்காக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அளிக்கப்பெறும் ஆய்வேடு. மேலும் ஐயா அவர்கள் பெற்ற சிறப்பு விருதுகள்: சென்னையில் சமுதாய அமைப்பு சென்னை வாழ் செங்குந்தர் சங்கம் வழங்கிய சாதனையாளர் விருது 15 ஆகஸ்ட் 2017. 2. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் திருமூலர் ஆய்விருக்கை சார்பில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களால் திருமந்திர நல்லாசிரியர் சிறப்பு விருது வழங்கப்பட்டது டிசம்பர் 2018. மேலும் ஐயா அவர்கள் இதர அமைப்புகளில் வகிக்கும் பதவிகள் பணிகள் பின்வருவன: நிர்வாக அறங்காவலர், ஸ்கை யோகா வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வேளச்சேரி சென்னை, உறுப்பினர் சென்னை தத்துவ பேரவை கோட்டூர்புரம் சென்னை, கௌரவ ஆசிரியர் திருமந்திரம் வாழ்வியல் பட்டயம் மற்றும் முதுகலை பட்டய கல்வி திருமூலர் ஆய்வு இருக்கை தரமணி சென்னை. 4. உறுப்பினர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆய்விருக்கை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. 5. உறுப்பினர் செம்மொழி தமிழராட்சி தமிழ் ஆராய்ச்சி மையம் முகிலன் விளை கன்னியாகுமரி. இத்தகைய பெரும் சிறப்புகளையும் சாதனைகளையும் படைத்த ஐயா அவர்கள் வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் நோர்வே மனவளக்கலை சார்பிலும் அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வணங்கி மிக்க மகிழ்வோடு வரவேற்கின்றோம். அத்துடன் இன்று ஐயாவை பற்றிய சிறப்பு உரையை எனக்கு எடுத்துரைக்க வாய்ப்பளித்த ரேவதியம்மா கோதியம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூற கடமைப்பட்டுள்ளேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்து சாதனைகளை படுத்த உங்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. இதிலே நிறைய விடயங்கள்
கூறுவது கொஞ்சம் சில தடங்கள் இருந்ததை மன்னித்துக் கொள்ள வேணும், பொறுத்தருள ந- வேண்டும் ஐயா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, மிக்க சந்தோஷமா இருக்கிறது. இவ்வளவு சாதனைகளையும், இவ்வளவு நீங்கள் சிறப்புமிக்க நன்றி. விடயங்களை நீங்க வேதாத்திரிய தொண்டுகளை செய்திருக்கிறதை நினைக்கும் போது என்னுடைய வார்த்தைகளை எனக்கு விழித்துக் கொண்டு நிற்கின்றது. நன்றி ஐயா, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா நான் பேசுறது? கேக்குதம்மா, கேக்குது ஐயா, ஓகே, கேக்குது. ஓகே. நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையாக இதை நீங்க எங்களுடைய இந்த முன்னுரையை கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சந்தோஷம் இந்த ஐயா. அது அது மாதிரி இந்த நார்வே ஸ்கை யோகா இணைப்பில் இணைத்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும், உலகெங்கும் வாழும் நம்முடைய வேதாத்திரி அன்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிட்டு, இது நான் இதுக்கு முன்னாடியே இந்த நார்வே குரூப்ல பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் வழியாக நான் ஒரு பொழிவு கொடுத்துருக்கேன். அநேகமாக இது 2வது பொழிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க கூட எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வேதாத்திரி கருத்துக்களை மற்றும் சித்தர்களுடைய கருத்துக்களை உலகெங்கும் கொண்டு போகிறதுக்கு இது போன்ற அன்பர்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு தொண்டினை செய்து வருவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் உணர்த்தும் தவநெறிகள் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு என்னுடைய ஒரே உங்களுக்கு உணர்த்துறதுக்காக நான் இங்கே இறையரும் குருவர்களும் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வகையில் நம்முடைய குரு நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து நமக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு ஒரு ஊக்கமாக இருந்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தொடங்குறேன். சித்தர்கள் அப்படின்னு சொல்ற போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு சித்தர் மரபு அப்படிங்கிறது தொன்மையான ஒரு தமிழ் சமூக பண்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் இந்த சித்தர் மரபு அப்படிங்கிறது. இதுல சித்தர்கள் உயிர் மனம் போன்ற அந்த அகவா நோக்கிய ஒரு ஆய்வு, அந்த ஆய்வுல ஈடுபட்டு அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு உண்மையிலே பார்த்தீங்க சித்தர்களுடைய காலம் எண்ணிக்கை இதெல்லாம் நமக்கு சரியான முறையில கணிக்க முடியாக இருந்தாலும், ஆனா அவங்களுடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா முக்கியமா அவர்களுடைய பாடல்கள், அதே மாதிரி அவங்க கொடுத்திருக்க தவ நெறிகள், தவ முறைகள், அதே மாதிரி மருத்துவ முறைகள், வானியல் தொடர்பான நிகழ்வுகள், இது எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஈடு இல்லாத ஒன்று தன்மை சொல்லலாம். அந்த வகையில மகரிஷியும் நமக்கு சித்தர்கள் வழியில தான் நமக்கு தவங்களையும் தம்முடைய அந்த அறநெறிகளிலும் இங்கே உணர்த்துறாங்க அப்படிங்கிறத, அந்த வகையில தான் அவங்க தனி மனித அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி, இப்படி தன்னுடைய பங்களிப்பை அளிக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது சித்தர்களுடைய நெறி அப்படின்னு சொன்னா அது ஈடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்ல நான் அந்த கொடுக்கலான் இருக்கேன். சித்தர்கள் அப்படிங்கிற போது அது யாரு, சித்தர்கள் அப்படின்னு சொன்ன யாரு? சித்தர்கள் நமது கலாச்சாரத்தின் உரைக்கல்லாக திகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சித்தர்களை பத்தி. நம்ம உலகம் முழுக்க இருக்கிற அவங்கெல்லாம் விஞ்ஞானிகளா
மெய்ஞானிகளா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பெரிய நிலையில இருக்கிறவங்க சொல்லலாம். அவங்களுடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், நமது மீள் வியற்கை சக்தி அப்படிங்கிற அந்த பவர்ஸ், அதனால அது மூலியமாக இந்த அனிமா, மகிமா, லெகிமா அப்படி சொல்லப்படுகின்ற இயற்கைக்கு மேலான ஒரு தன்மை கொண்ட ஒரு இதை வந்து செயல்கள் மூலமாக மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சித்தர்கள் வந்து பல அற்புதங்களை செய்யறாங்க அப்படிங்கிறத பாரதியார் கொடுக்கிறாரு. "செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு" அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அவரே பிறகு சொல்றாரு, "நானும் வந்தேன் சித்தன் இந்த உலகத்திலே" அப்படின்னு சொல்லி, நானும் ஒரு சித்தன் தான் அப்படிங்கிறத தன்னுடைய இதுல கொடுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல அந்த சித்தர்களை வந்து அறிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியில் ஆற்றிய அறிவன் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்றாங்க. இன்னொரு வகையில அதாவது சித்தர்களை பத்தி சொல்ற போது ஒரு அவங்க எது செய்தாலும் அது வந்து பழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நிறைமொழி மாந்தர் ஆணையத்திலிருந்து மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படி சொல்ற போது இந்த நிறைமொழி மாந்தர் அப்படின்னு குறிக்கிறது யாருன்னா சித்தர்களை தான் குறிக்கணும். ஏன்னா அவங்க வந்து மொழிகள்ல நிறைவாக, அதாவது மௌனத்தை தன்மையாக கொண்டவர்கள் அப்படிங்கிற வகையில தொல்காப்பியத்துல அதை சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சித்தர்களை வந்து அறிவன் அப்படின்னு சொல்லி, அகத்தியர், திருமூலர் இவங்களுக்கெல்லாம் அறிவர்கள், அறிவர் அப்படின்னே சொல்லி சொன்னதா இலக்கியங்கள் சொல்லப்படுகிறது அப்படி சொல்லலாம். சித்தர்கள் சித்துன்னு சொன்னா அது அறிவாக இருக்கிற நிலையை தான் குறிக்கிறது. அப்ப அறிவு அப்படிங்கிறது நம்ம மகரிஷி சொல்ற இந்த பேரறிவான நிலை, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த பேரறிவை படைத்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப இறைவன் அருளால் இறைவனை காணும் அறிவை பெறுவதுதான் சித்து. இதை பெற்றவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுதான் இந்த பிலாசபில, அதாவது தத்துவவியலாளர்கள் சித்தர்களை பத்தி சொல்ற போது அந்த சித்துங்கிறதுக்கான தன்மையை பலவிதமாக கொடுக்குறாங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா மெய்யியல் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க இந்த சித்தர்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சரியாக இருக்கும் நினைக்கிறேன். சித்தர்கள் அறிவை தாமாக்கி கொண்டவர்கள், அறிவடிவமாக தம்மை ஆக்கி கொண்டவர்கள், சித்தத்தை வென்றவர்கள். அப்போ அந்த அந்தகரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மனம், சித்தி, புத்த, அகங்காரம் அப்படிங்கிற அந்த இதுல சித்தம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல கடவுளை காண முற்பட்டவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். அப்ப பக்தர்களுக்கு மேலான ஒரு நிலை, பக்தர்கள் தங்களுடைய இறைநிலையை இறைநிலையோடு ஒன்று கலந்த வகையில ஒரு பெரிய நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சித்தர்கள் வந்து தமிழ்நாட்டில தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால தமிழ் சித்தர் பரம்பரை அப்படின்னு சொல்லியே பொருளா ஒரு பேராசிரியர், விவேகானந்தா கல்லூரியில் இருக்கிற ஒரு பேராசிரியர் டாக்டர் TN கணபதின்னு சொல்லிட்டு அவரு தான் இந்த சித்தர் பரம்பரை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. தமிழ் சித்தர் பரம்பரை அப்படின்னு சொல்லி அது ஒரு நூலாக தமிழ் சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் கொடுக்குறாரு. இந்த தமிழ் சித்தர்கள் யாரு அப்படின்னா அவங்கள வந்து வகைப்படுத்துறாங்க. பால வர்க்கம், மூல வர்க்கம், கைலாய வர்க்கம் என்று வகைப்படுத்துறாங்க. இந்த பால வர்க்கம்ங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா முதல்ல முருகப்பெருமான முதல் சித்தராக வந்து கருதுறாங்க அந்த சித்தர்கள். ஏன்னா வழிபாட்டிலே பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு தான் முதல்ல தோன்றுறதா சொன்னாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு கூட தமிழக அரசே முருக வழிபாட்டுக்காக தனியா ஒரு கருத்தரங்கையுமே பழனியில கொண்டாடினாங்க. அப்போ முருகப்பெருமான் தான் முதல் சித்தராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முருகன் வந்து காந்தத்தோட தொடர்புடையது. யோகத்துல காந்தம் அப்படிங்கிற ஒரு பொருள், கந்தன் அந்த வகையில தான் கந்தன் அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க. கந்தன் என்று சொன்னால் விந்துவை சிந்தாமல் மேலே ஏற்றுது. அதுதான் காயகல்பம்னு மகரிஷி கொடுக்குறாங்க. அந்த வகையில இதெல்லாம் தொடர்புடையதாக இருக்குது. அவருக்கு கையில பாத்தீங்கன்னா எப்போதும் மயில் கையில வந்து ஒரு வேல் வச்சிருப்பாரு. மயில் வந்து இந்த விந்து நாதத்தை உணர்த்துறதாகவும், அந்த வேலுங்கிறது வந்து முதுகுத்தண்டு, நம்ம சுழிமுனை என்று சொல்லப்படுகின்ற அந்த முதுகுத்தண்டு அந்த இதை குறிக்கிறதாக இருக்குது.
அந்த விந்து நாகத்தை அந்த வேல் வழியாக தலை உச்சிக்கு ஏற்றுறது, சகசாரத்துக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது. அதுதான் குண்டலினி யோகம் என்று சொல்வார்கள். குண்டலினி சக்தியை மேம்படுத்தியவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம் திருமூலர் அப்படின்னு அவர் இருந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கைலாய வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்குது. அதுல வந்து அகஸ்தியர், சிவனை அடிப்படையாக வைத்து அகஸ்தியர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்ததா சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில தான் நமக்கு வந்து சித்தர்கள். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சித்தர்கள்ல யோக சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். யோக சித்தர்கள் என்று சொல்லப்பட்டா நமக்கு தெரியும். நம்ம இலங்கையில ஒரு பெரிய சித்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் யோக சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நிறைய அற்புதங்களை செய்ததாக நம்மளுடைய இந்த நூல்கள்லாம் ஆசா ஞான சம்பந்தம் போன்ற பெரியவர்கள் வந்து அது சொல்றாங்க. அவரை வந்து அவர் கூட இருந்ததையும் அவர் செய்த அற்புதங்களை பற்றியெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி யோக சித்தர்கள், காய சித்தர்கள், ரசவாத சித்தர்கள் என்று நிறைய இருந்திருக்காங்க. இந்த யோக சித்தர்கள் வந்து யோகத்தின் வழியாக இறைநிலை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. காய சித்தர்கள்னா காயகல்பத்து மூலியமாக நம்ம உடலை வலுவானதாகவும் எப்போதும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருந்து வந்ததாகவும் அவங்க சொல்லப்படுகிறார்கள். ரசவாத சித்தர்கள்ங்கிறது மருத்துவம், சித்த மருத்துவம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள். அதுல வந்து மருத்துவம், உலோகவியல் இதிலெல்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து சித்தர்கள் வந்து நிறைய தவ முறைகளை கொடுக்குறாங்க. தவங்கள் அப்படிங்கிற போது அது உங்களுக்கு வந்து சித்தர்களுடைய முக்கியமான ஒரு இதே வந்து பார்த்தீங்கன்னா தவங்கள் செய்யறது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் சித்தர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, காட்டுல போய் இருப்பாங்க. இந்த தலைகீழா தவம் பண்றது, மரத்துல தொங்கியபடி தவம் பண்றது, இது மாதிரி தன்னை வருத்தி கொண்டு தவம் செய்யறது அப்படிங்கிற வகையில தவங்கள்லாம் இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறையா வந்து தவம் பண்ணுவாங்க. தவத்துக்கு மெச்சினோம் அப்படின்னு சொல்லி உடனே இறைவன் வந்து தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கதைகள்ல நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி தவத்துக்கு வந்து ஒரு முக்கியமான தன்மையை கொண்டு வந்தது அப்படின்னா சித்தர்களோட நிலையில தான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தவம்னா என்ன அப்படின்னு சொன்னா, தவம் அப்படிங்கிறது ஒரு வகையில தவத்தை வந்து எரித்தல்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையில அதை வந்து நம்மளை நாமளே வருத்தி கொண்டு அதை வந்து தன்னுடைய நிலையிலேருந்து தன்னுடைய தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற வகையில அவங்க பண்ணியிருக்காங்க. ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்யப்படும் அனைத்து விதமான சாத்வீக சாதனைகள் அதுதான் தவம்னு சொல்றாங்க. அப்போ உடலை எரிச்சுக்கிறதுன்னா எண்ணெய் ஊற்றி எரிச்சுக்கிறது கிடையாது. தன்னுடைய நிலையில எவ்வளவு தூரம், அதாவது புறப்பொருள் புற நிலைகள்லேருந்து விடுவித்து கொண்டு தன்னை இறைவனோடு இணைத்துக் கொள்கிற பாதையில போறது அப்படிங்கிறது தான் தவம் சொல்லலாம். அதை பற்றை நீக்கி தன் உடலை வருத்தி கொண்டு நோன்பு இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குறள் என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்றாரு, உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படி சொல்றாரு. வந்த துன்பத்தை பொறுத்து கொள்வது, மற்ற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பது, இதுதான் தவத்தின் வடிவம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதை தான் நமக்கு ரெண்டொழுக்க பண்பாடாக நம்மளுடைய மகரிஷி சொல்றாரு. யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற அந்த குறளோட தன்மையில தான் அவர் வந்து இரண்டொழுக்க பண்பாடு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்றார், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் அதை எழுதினார். அந்த வகையில நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது தவமாக இருந்து செய்தோம்னா அதை வந்து நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பாரதியார் நமக்கு உணர்த்துறார். அது எல்லாருமே அது வந்து தன்னுடைய இதில் நிலையில அது சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கவிஞர் ஷெல்லி அவர் சொல்றார், தீர்க்கமாம் தியானம் சோர்விலா கலை தேய்ச்சி வரையறு நாள் மேலும் வாழ்கின்ற நற்பேருன்னு சொல்லி சொல்றாரு. அது தியானம்ங்கிற கலைகளை வளர செய்வோம், வாழ்நாளை கூட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாய்மானவர் வந்து சித்தர்களுடைய தன்மையை கொடுக்கிற போது கந்தக மதகரியை அறக்கலாம், கரடி வெம்புலியை கட்டலாம், ஒரு சிங்கத்தின் முதுகின் மேல் கொள்ளலாம், இப்படி நிறைய இதை வந்து அதை பத்தி சொல்றாரு. அதாவது என்னென்னலாம் செய்யலாம்
அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சிந்தையடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் இது அப்படிங்கிறார். சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்த அந்த அந்த ஒரு சும்மா இருக்கிற நிலை அது எப்படின்னா தவத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தாயுமானவர் உணர்த்துறத நம்ம பார்க்கணும். திருக்குறள்ல இன்னும் அந்த தவத்தை பத்தி தனியாகவே ஒரு இது கொடுக்குறாங்க. அதுல வந்து சில பாடல்கள் தவமும் தவமுடையார்க்காகவும் அவம் தனி அகுதிலார் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தவநெறிக்கு ஏற்ற மன இயல்பு கொண்டவர்க்கே தவம் கைகூடும். தவ பயன் இல்லாதவர்கள் அதை தாமும் மேற்கொள்வது வீணான பயிற்சி. அப்போ நாம இதை தெரியணும்னா நாம வந்து ஒரு நெறியோட வாழணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு. அப்ப செய்யறவங்க தவம் செய்யறவங்க ஒரு நன்மை செய்வர்கள் தமக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தவம் செய்யறவங்களுக்கு தான் அந்த நன்மை செய்பவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்படின்னு கொடுக்கிற போது கூற்றம் என்று சொன்னால் யமனை சொல்றது, காலனை கொடுக்கிறது. அது கூட அந்த கூற்றத்தையும் எதிராக அதை அது விரட்டக்கூடிய நிலை வருது எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டா நோற்றலின் ஆற்றல் வரும்போது. நோற்றல் அப்படி சொல்ற போது தவ வலிமை தவத்தின் மூலமாக இந்த நோற்றல் அப்படிங்கிற அந்த தவத்தை செய்கிற போது தவ நெறியிலே ஆத்ம வலிமை பெற்ற மகான்களுக்கு தம்மிடத்தே வருகின்ற கூற்றத்தையும் அதை காலனையும் எதிர்க்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு திருக்குறள் சொல்றது. அதே மாதிரி திருமந்திரம் எல்லா சித்தர்களும் வந்து இதை கொடுக்குறாங்க. திருமந்திரத்துல கூடி தவம் செய்து கண்டேன் குறைகடல், தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி, வாடி தவம் செய்வது ஏது அவம், இவைகளை கலந்து ஊடில் பல உலகோர் எத்தவரோ அப்படி சொல்லி திருமந்திரத்தை கொடுக்கிறார். பிறரோடு கூடியிருந்து தவம் செய்தேன், திருவடியை பிறருக்கான தன்மையும் தேடி தவம் செய்தேன், சிவகதியை கண்டு கொண்டேன், தனியாக இருந்து வாடி தவம் செய்தால் என்ன பயன், அது வீண், பிறரோடு கூடுதல் பிறருக்காகவும் தேடுதல் இவற்றை விட்டு விட்டு தவம் செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தவம் செய்வார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அதனாலதான் இந்த கூட்டு தவம் அப்படிங்கிற வகையில நம்மளுடைய அறக்கட்டளைகள்ல தவங்களை மேற்கொண்டு தவங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற சொல்றோம். ஸோ அந்த மாதிரி தவத்தை பத்தி கொடுக்கிற போது தவ வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கையின் நோக்கம் வந்து இறைநிலை உணர்தல் அப்படிங்கிறத முதன்மையாக வச்சு தான் கொள்றாங்க. முதல்ல நம்ம வாழ்க்கையோட இதே பார்த்தீங்கன்னா முழுமை பேறு அடைகிறது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வாழ்க்கை நோக்கமாக இருக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அதுக்கு முக்கியமான ஒரு தன்மை வேணும்னா அது இறைநிலை உணர்தல் அப்படிங்கிறது தான். அது வந்து தவ வாழ்வின் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது. வினைப்பதிவுகளை நீங்கி தூய்மை செய்வதற்கு தவம் செய்வது. ஏன்னா வினையின் பயனாக தான் நம்ம வந்து இந்த உடம்பை பெற்றுக்கொண்டு வந்திருக்கோம். அப்ப அந்த வினைப்பதிவுகளை நீக்கி தூய்மை செய்யும் போது மறுபிறப்புங்கிறது இருக்காது. மறுபிறப்பு அப்படிங்கிறது இன்னொரு பிறவி இருக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மையாக இருக்கும். அதன் வழியாக வாழ்வின் நோக்கம் அடைதல், அறிவின் முழுமை பெற்று முழுமை பெற்று தன்னை அறிதல், இறைநிலை அறிதல் அப்படிங்கிற பயணத்தை செய்தல். ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை அறிவதற்கான அறிவை அறிவதற்கு தான் இந்த தவம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதே மாதிரி தவம் சொல்ற போது அது வினைப்பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு தன்மை. அதை முதல்ல பார்த்தோம் நம்ம போன செல்லையிலே வினைப்பதிவுகளை நீக்கி தூய்மை செய்வது அப்படின்னு. இந்த வினைப்பதிவுகள்னா என்ன, வினைப்பதிவுகள் இருந்து விடுபடுற வழியை பத்தி எல்லாம் சொல்ற போது வினைப்பதிவுகள் வந்து சஞ்சிதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பழைய பதிவுகள் முன்னோர் வழி வந்தது, பிராரத்தம் என்று சொல்லப்படுகின்ற புது பதிவுகளாக நம்முடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய அந்த செயலின் விளைவு, ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற சஞ்சிதம் பிராரத்தம் சேருவதால இணைந்த ஒரு விளைவு. இதுதான் அந்த வினைப்பதிவுகள் சொல்றது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வதைத்தல், கொள்ளுதல், பறித்துண்ணல், புறநலம், அழித்து வாழுதல் அப்படிங்கிற அந்த கெட்ட குணங்கள் இதுதான் நமக்கு இந்த வினைப்பதிவுகளை உண்டாக்குறது அப்படி சொல்லலாம். அதனாலதான் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப வினைப்பதிவு ஒரு தேகமாக உருவெடுத்து அதை நாம வந்து பதிவுகளை துன்பத்தின் வழியாக நீக்கிக் கொள்றது. அதாவது துன்பம்னா அந்த வினைப்பதிவுகளை நீக்கிக் கொள்றது. வினைப்பதிவுலேருந்து வழியை நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு
அதை நீக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லுங்க. அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதுக்கு முக்கியமாக இருக்கிறது என்னன்னா தவம். அந்த தவம் அப்படிங்கிறது உயிரின் மீது தவம் செய்யறது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அப்போ உயிரின் மீது தவம் அப்படின்னா என்ன? மனம் எங்கிருந்து பிறக்கிறதோ அங்கேயே மனதை வைத்துவிட்டால் மனம் அடங்கும். ஏன்னா, மனதை தெரிந்து கொள்றதுக்கு மகரிஷி சொல்றாங்க இல்லைங்களா? மனதை நாம வந்து அறிய நினைத்தால் அறியா அப்படிங்கிற வகையில, அந்த வகையில தான் மனம் எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னு நம்ம அத தொறந்தோம் அதுல அ நிக்கிறபோது, அதுல மனதை வைத்தால் மனம் அடங்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மன அலைச்சூழல் அப்படிங்கிறது நமக்கு பார்த்திருக்கோம். இந்த அலைச்சூழல் அப்படிங்கிறபோது உணர்ச்சி நிலையில 14லேருந்து 40 வரைக்கும் இருக்கிறது. அது வந்து மன அலைச்சூழல். அந்த உணர்ச்சி நிலையில இருக்கிறது. அதே மாரி ஆல்ஃபா நிலைக்கு அத கொண்டுட்டு வர்றபோது 8லேருந்து 13 அப்படிங்கிற வகைக்கு அதுக்கு வந்து குறைக்க முடியும். எப்படி குறைக்க முடியும்? இந்த தவத்தின் மூலமாக நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த தவம் வந்து மன அலைச்சூழல குறைக்கும். எண்ணம் இல்லாத நிலை அப்படிங்கிறது உண்டாக்கும். அந்த அந்த வகையில தான் உயிரின் படர்க்க நிலை தான் மனமாக இருக்கிறதால, அதனால தான் உயிரின் மீது மனதை வைத்து தவம் பண்றோம் அப்படி சொல்றாங்க. அப்படி உயிரின் மீது மனதை வைத்து தவம் செய்றபோது மனம் அடங்கும், ஒடுங்கும், எண்ணமில்லாத ஒரு நிலை உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அதே மாரி இந்த தவத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா நிலையில 8லேருந்து 13, தீட்டா நிலையிலேருந்து 4லேருந்து 7, டெல்டா நிலையிலேருந்து அதையும் குறைஞ்சு 1 அப்படிங்கிற வகையில நம்மளுக்கு வந்து குறையிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கெல்லாம். அப்போ அந்த மலை அலை சூழலை எப்படி அவங்க வந்து அந்த இத நமக்கு வந்து பார்த்துருக்காங்க. எப்படி நம்ம கருவி மூலியமாக பார்த்தா எப்படி இருக்குது? அப்படின்னா அவ்வளோ நெருக்கமா இருக்கிறத பார்க்குறோம். பீட்டா அலையில, ஆல்ஃபா அலையில இன்னும் நெருக்கம் கொஞ்சம் அ விடுபடுறது அப்படிங்கிறதும், டெல்டா நிலையில அந்த சமாதி நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில அ ரொம்ப விரிந்து இருக்கிறத பார்க்குறோம். இப்படிதான் அந்த கருவி மூலமாக பார்க்கிறபோது அது பார்க்குறோம். அப்ப இதுக்கு தவம் வந்து எந்த அளவுக்கு துணை புரியுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இத குடுத்தோம். அப்போ அந்த தவம் அப்படின்னா, அந்த காலத்துல தவம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. பல பல வருடங்கள் 12 வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உடல வருத்திக்கிட்டு பண்றது அப்படிங்கிற வகையில பண்றதால என்னன்னா, குடும்பத்த விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது மாரி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து எளிய முறையில குண்டலினி யோகத்த மகரிஷி குடுத்திருக்காங்க. அது ரொம்ப சிம்ப்ளிஃபைடு குண்டலினி யோகா என்று சொல்லப்படுகின்ற அதுதான் ஸ்கை யோகா என்று சொல்லப்படுகின்றது. அதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிய முறையில உங்களுக்கு வந்து ஒரு தீட்சை குடுத்து, அந்த வகையில அத எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இப்போ இதுல பாருங்க, இந்த எப்படி ஒரு பாதரசத்துல அப்படியே மேல ஏறுற மாரி, கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு மையமாக ஏறி ஏறி தலை உச்சிக்கு போற ஒரு தன்மை. அதுக்கு வந்து முன்னாடி 12 வருஷம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா, எளிய முறையில இந்த மூலாதாரத்திலிருந்து நேரா உயிர் சக்திய தலை உச்சிக்கு கொண்டு வந்து, அங்க வந்து நம்ம கவனிக்கிறது அப்படிங்கிற வகையில நமக்கு அந்த தீட்சை முறைகள அவங்க மகரிஷி குடுத்துருக்காங்க பார்க்கிறோம். இந்த வகையான தீட்சைகள் அப்படிங்கிறது அந்த காலத்திலயும் இருந்தது. சித்தர்கள் காலத்திலயும் இருந்திருக்கு. இந்த குளறுவை தந்திரம் அப்படிங்கிற ஒரு சித்தர் நூல் வந்து 3 வகையான தீட்சைகள குடுக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பரிச தீட்சை. தொட்டு காட்டுறது. ஸ்பரிசம்னா தொட்டு காட்டுறது. தொட்டு காட்டுதல். பறவை எப்படி ஒரு சிறகால் குஞ்சுகளுக்கு காந்த ஆற்றலை தருவது போல, இது வந்து நமக்கு ஒரு ஒரு புள்ளியில நிறுத்துறதுக்காக, ஒரு உணர்வாக 5 உணர்வுல ஒரே உணர்வாக நம்ம உணர்றதுக்காக அந்த குடுக்கக்கூடிய தீட்சை தான் ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே மாரி நயன தீட்சை என்று சொல்லப்படுகின்ற திரிக் தீட்சை அப்படின்னா பார்வையால குடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கண்கள் மூலியமாக நம்ம வந்து சீடனுக்கு ஆற்றல குருவினுடைய ஆற்றல நம்மளுடைய கண்கள் வழியாக சீடனுக்கு பாய்ச்சுறது அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மீன் தனது கவனமான பார்வையால் குஞ்சுகளை காப்பது அப்படிங்கிறது. மீன் வந்து குஞ்சு எப்படி அ கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, முட்டை மேலேயே உட்கார்ந்து தன்னுடைய காந்த ஆற்றல குடுக்கும். அத விட மீன் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே தான் இருக்கும் முட்டை. ஆனா கண்கள் மூலியமாக அதுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தன்னுடைய பார்வைய. அது வந்து நயன தீட்சை என்று சொல்லப்படுகின்றது. மானச தீட்சைங்கிறது மிக உயர்ந்த தீட்சை. எண்ணத்தினால் தீட்சை தருவது. அப்போ
ஆமை வந்து எப்படி தன் சிந்தனையால குட்டியை பராமரிக்கிறது மாதிரி இந்த மானச தீட்சை குரு வந்து தன்னுடைய எங்கேயோ சீடர் சீடர் தூரத்துல இருக்கிற சீடர் கூட தன்னுடைய எண்ணத்தினால இந்த தீட்சை கொடுத்து அவனை மேல்நிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற வகையில அந்த தீட்சை மானச தீட்சை அப்படி சொல்றாங்க. இதை தவிர வாசக தீட்சைன்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி ஆஹ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு அந்த வகையில 9 வகையான தவ முறைகளை நமக்கு வேதாத்திரி மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. அதுல வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்காக அதை கொடுக்குறேன் நான். இப்போ ஆகினை தவம் என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியில மனதால் உயிரை உணர்வது அப்படிங்கிற வகையில அந்த ஆகினை தவத்தை புருவ மத்தியில் அது வந்து அது சித்தர்களும் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஆகினை தவத்தை கொடுக்குறாங்க. பூர்வ மத்தியில உயிரின் மீது தவம் செய்யறது அப்படிங்கிற வகையில மனதால் உயிரை உணர்வது அப்படிங்கிறது. அடுத்ததாக சாந்தி தவம்ங்கிறத தன்னுடைய குருவான பரஞ்சோதி முனிவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த தவம் சிறப்பான ஒரு தவம். அதாவது புதிதாக வந்த அன்பர்களுக்கு ஒரு அந்த வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து திருப்பி பழையபடி எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தோமோ அந்த இடத்துல கொண்டு வரும். மூலாதாரத்திலிருந்து உயிர் உணர்வை உணர்வதாக அந்த இது அந்த வகையில சாந்தி தவம் அப்படின்னு கொண்டிருக்காங்க. மூன்றாவது துரிய தவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சகசார யோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 7வது நிலை, அது உயிர் மையத்தை தலை உச்சிக்கு கொண்டு போறது. அதுதான் எல்லாருமே முதன்மையா சொல்லுது. அதை வந்து தலை உச்சி சகசாரம் 1000 தாமரையாக சொல்லப்படுகிறது. அதை பத்தி பின்னாடி சொல்லுவோம் நமக்கு. அதே மாதிரி துரியாதீத தவம் என்று சொல்லப்படுகிறது. உடலை விட்டு மனம் உடலை விட்டு வெளியே வந்து பிரபஞ்சம் வரைக்கும் விரிய செய்து சுத்த வெளியோடு இறைநிலையை இணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற வகையில அந்த தவத்தை செய்யறது அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புலன்களின் அனுபவத்தால் உண்டாகிற அந்த புலன்கள் மீது செய்கிற தவமாக இதை பண்றோம் அப்படி சொல்லலாம். அதே பஞ்சபூத நவக்கிரகம் இப்ப பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து மகரிஷியோட வாய்ஸ்ல அந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை ரொம்ப சிறந்த முறையில அது எப்படி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கோள்களுக்கு வர்ற இதை வந்து நமக்கு கோளறு பதிகம்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் பாடியதா பார்த்துருக்கோம். அந்த கோள்களை எப்படி இணக்கமாக வைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற வகையில அவர் அன்னைக்கே கொடுத்தாரு. அதை தான் மகரிஷி பஞ்சபூத நவக்கிரதம் அப்படிங்கிற போது 9 கோள்களிலிருந்து ஒரு காந்த அலைகளை இணக்கமாக வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற வகையில அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது 9 மைய தவம் அப்படிங்கிற வகையில அந்த துரியாதீத நிலைக்கு போறதுக்கான ஒவ்வொரு சக்கராஸ் என்று சொல்லப்படுகின்ற 7 வகையான இயக்க மையங்களோட அதுக்கு மேல வெளியில பேரியக்க மண்டலம் சுத்தவெளி அப்படிங்கிற வகையில அது 9 வகையாக அதை கொடுத்து 9 மைய தவத்தை கொடுத்துருக்காங்க. நித்யானந்த தவம் அப்படிங்கிற போது நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றல் அது வந்து உடம்பு ஃபுல்லா பரவ விட்டு கொண்டு அதிலே நீடித்திருக்க செய்கிறது. அது நித்யானந்த தவம் அப்படிங்கிறது. இறைநிலை அப்புறம் இறைநிலை தவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான தவத்தை கொடுக்குறாங்க. அந்த தவம் வந்து எப்படி இறைநிலை மனிதனாக வந்தது அப்படிங்கிறது தெரிந்து அந்த வரலாற்றை உணர்ந்து கொண்டு சுத்த வெளியிலே கலந்து கொள்வது அப்படிங்கிற வகையில அந்த இறைநிலை தவம் என்று சொல்லுகின்ற இந்த 9 வகையான தவங்களை மகரிஷி நமக்கு வந்து எளிய முறை குண்டலினி யோகம் அப்படிங்கிற வகையில கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுல விரிவா கொஞ்சம் பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகினை என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியில உயிர் ஆற்றலை மனம் கவனிக்கிறது அப்படிங்கிற வகையில இந்த ஆகினை தீட்சை. இதை பத்தி நம்ம முதல்ல சொல்லிட்டோம். பறவை எப்படி அந்த பரிசை தீட்சைங்கிறதும் பறவை எப்படி காந்த ஆற்றலை தன்னுடைய இதில் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வந்து இன்னொரு வகையில என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஆகினையை முத்து முகப்பு என்று சொல்வார்கள். இந்த புருவ மத்திய அந்த புருவங்கள் அந்த அந்த வகையில அந்த புருவங்கள் 2ம் மூக்கு கூடுற இடத்த அந்த முச்சந்தி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முச்சந்தியில வந்து அந்த விளக்கேற்றி பண்றது அப்படிங்கிற வகையில அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்கினை தவம்ங்கிறது
ஏறுபடி தவம் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம இதை வந்து பஞ்சனை மேல் இருக்கை என்று சொல்கிறார். ஏன்னா இது பல சக்கரங்களுக்கு மேல இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அணிப்புரகம், அநாகதம், விசுத்தி அப்படிங்கிற இந்த ஆதாரங்களுக்கு மேலாக ஆகியனை இருக்கிறதால இந்த பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு இதை உருவகப்படுத்துறாங்க. இதை வந்து நம்மளுடைய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வை போன்றவர்கள்லாம் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகாணின் முற்றுமடியாது உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இதை பத்தி சித்தர்களை பத்தி நிறைய சொல்றாங்க. அது மாதிரி ஆக்கினி சக்கரம் வந்து பிற 5 சக்கரங்களையும் ஆளுகிற தன்மை கொண்டது. அதனாலதான் கமாண்டி சக்கரா என்று சொல்லி இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து நாளமில்லா சுரப்பிகள்ல பிட்யூட்டி சுரப்பியோட தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. இது தலைமை சுரப்பியாக இருக்கு. மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் ஆல் இந்த டக்ளஸ் கிளாண்ட் சொல்லப்படுகின்ற அதோடு இருக்கு. இது வந்து நாளமில்லா சுரப்பிகளுக்கு கட்டளை விடுக்கிறது. அந்த வகையில இது வந்து என்னோட செயல்பாடுகள் நமக்கு வந்து எப்பெல்லாம் குறைபாடு உண்டோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான ஒன்றதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த தேர்ட் ஐ என்று சொல்லப்படுகின்ற அதை எழுப்புகிறது. தேர்ட் ஐ அவைக்குன்னு சொல்லுவாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வித்தா வராதுன்னு சொல்றாங்க. அதை தொட்டு காட்டுறது. அந்த சீடன் மூலாதாரத்தை கைவிரல் மூலம் கொண்டு வந்து, அதாவது ஆக்கினை சிகிச்சையில குரு அவரது ஆற்றலை சீடன் மூலாதாரத்திலிருந்து கைவிரல் மூலமாக தொட்டி தலை உச்சி கொண்டு போறது. அப்போ புருவ மத்தியில் நிறுத்துறது. அப்புறமா குரு உணர்த்தியுடன் அந்த பயிற்சியாளர் உயிராற்றலை உணர்றதாக நாம வந்து நம்ம தீட்சை கொடுக்குற போது இதெல்லாம் பார்க்குறோம். இதை தான் அவங்க வந்து நெற்றிக்கண், 3வது கண், ஞானக்கண் அப்படின்னு சொல்லி பல விதத்துல சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் திருமந்திரத்துல ஒரு பாடல் கொடுக்குறாங்க. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாக பரமன் இருப்பிடம் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனேன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இந்த இந்த இடத்த வந்து வாரணாசின்னு என்று சொல்வார்கள். அது வந்து காசிக்கு இன்னொரு பேர் வாரணாசி. வாரணாசி என்று சொன்னால் வாரன்னா புருவத்தை சொல்லுது, நாசி என்றால் இந்த மூக்கு நுனி. அப்போ இந்த புருவ மத்தியில நாம அந்த மூச்சை கொண்டு வந்து கவனிக்கிறது அப்படிங்கிற வகையில தான் அந்த வாரணாசி அப்படிங்கிறத அந்த ஆக்கினை தீட்சை கொடுக்கறத பார்க்கணும். இதை மகரிஷி ஒரு பாடல் கொடுத்தார். இருவழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடங்களில் நிறுத்தி ஒருமையுடன் குறுநெறியில் பழகும் போது உள்ளொளியை பூரித்து மூலமான கருவுக்கு மேனாக்கு வேகம் முட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவன் நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியங்கள் அப்படி எல்லாம் விளங்கும் அப்படி சொல்றாரு. அத்துவிதமா அத்வைதம் அப்படிங்கிற அந்த தன்மையை விளங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. இந்த புருவ மைய தவம் வந்து 5 புலன்களையும் அடக்கி புருவத்திலேயே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் சீவனே சிவனாகும் அப்படி சொல்லிட்டு மகரிஷி சிறுக சிறுக பயின்றால் அது சித்திக்கும் அப்படி சொல்லி மகரிஷி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆக்கினியின் பயன்கள் அப்படி பார்க்கிற போது ஆன்மீக உணர்வுக்கு திருப்பு முனையாக இருக்கிறது. பொருள் கவர்ச்சி நீங்கிறது. 5 புலன்கள் விரிந்த மனம் சுருங்கி ஒரே புலனாக தொடு உணர்வில் நிலைக்கிறது. இதில் பழக பழக அந்த ஆல்பா நிலைக்கு மனம் வர்ற ஒரு தன்மை வந்துருக்குன்னு பார்க்கணும். அடுத்து சாந்தி தவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலாதாரத்தை கவனிக்கிற போது இந்த தவக்கடல் இறங்கி அமைதியாக இருக்கிறது. அது வந்து இந்த பெற்ற தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்ற ஒரு தவமாகவும் இருக்கிறது. பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்குரியதாக மூலாதாரம் இருக்கிறதால நிலம் சார்ந்த ஆராய்ச்சி இதெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு சாந்தி தவம் ஒரு முக்கிய தவமாக இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான தவம் இந்த துரிய தவம். உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி தவமேற்ற அந்த துரிய தவம். இதுக்கு பிரம்மரந்தரம் அப்படின்னு பேரு. 1000 இதழ் தாமரை அதோட ஒப்பிடுறாங்க. அப்போ அதனால இது சகசாரம் 1000 இதழாக இருக்கிறது அந்த சொல்றாங்க. இப்போ பார்க்கணும்னா அந்த மாதிரி 1000 இதழ் கொண்டதாக இருக்கிறது அப்படி பார்க்கலாம். இதை வந்து நம்ம சமயங்கள் மட்டுமில்ல, புத்தம் பௌத்தம் எல்லாத்துலேயுமே இது வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆக்கினையில் தொட்டு உணர்த்திய ஆசான் இருவழி பார்வைகள் மூலம் துரிய தீட்சை அளிக்கிறார். இதுதான் நயன தீட்சை என்று சொல்லப்படுகின்றது. நீர் தவனது கவனமான பார்வையினால் குஞ்சுகளை பொறுக்கிற மாதிரி அது அப்படிங்கிறத நம்ம முதலே சொன்னோம். அதுதான் இங்க பார்க்குறோம் உங்களுக்கு. அடுத்தது அதை பத்தி திருமந்திரத்தில் என்ன கொடுக்கிறாரு? தன்னை அறிந்திரும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை வைப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னி என்று சொல்லக்கூடிய தலை உச்சியில அந்த சிவனின் அருளால தலை உச்சியிலே நம்ம அந்த வினைகளை
நம்ம அந்த துரிய தவத்தை செய்கிற போது இந்த முன்னை வினை என்று சொல்லப்படுகின்ற சஞ்சித கர்மமும் பின்னை வினை என்று சொல்லப்படுகின்ற பிராரத்த கர்மமும் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்து பட்டினத்தார் ஒரு பாடல் கொடுக்குறாரு. வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடித்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்துணிலே முட்டாத பூசேண்டோ குருநாதன் முடித்ததுவே அப்படி சொல்லி தனக்கு குருவாக வந்து இந்த மெய்யறிவு பெற்ற நிலையை அவர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இது வெட்டாத சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலை உச்சியில பண்ணக்கூடிய தவத்தை பற்றி அவர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இதை வந்து நம்ம மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையாட சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழித்தேன், அணையார் புனற்றிலே அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ அப்படி சொல்லி அந்த பாடல திருவாசகத்தில் அந்த பாடல் கொடுக்குறாரு. நாவுக்கரசரும் அது மாதிரிதான், நினைந்தரும் அடியரை நெய்ய வைத்தாய், நில்லாமை தீவனைகள் நீங்க வைத்தார் அப்படி சொல்லி அந்த பாடல்ல நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூர் எம்பெருமான் நலவாரே அப்படி சொல்லி அவருக்கு ஒரு தீட்சை கொடுத்த அனுபவத்தை அங்க கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு இறைவன் வந்து தீட்சை கொடுத்தாரு. அது திருநல்லூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்ல அவர் கேட்டுக்கிட்டதுக்காக. அவர் ஏற்கனவே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன்னு கண்டேன்னு சொல்லி திருவையாறுல அவர் பாடினாரு. ஆனா பிறகு அவரே என்ன, எனக்கு தலையில நீங்க அந்த திருவடி வைக்கலன்னா பாவம் போகாது, அதனால எனக்கு அந்த திருவடி நிகழ்வை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டதால அவருக்கு வந்து திருநல்லூர்ங்கிற ஊர்ல இந்த திருவடி தீட்சையை கொடுத்தாரு அப்படி சொல்றாரு. இன்னைக்கும் இந்த திருநல்லூர்ங்கிற ஊர்ல போனோம்னா அந்த சடாரிங்கிற அந்த அந்த இறைவனுடைய திருவடியை எல்லா வர்ற அன்பர்கள் எல்லாருக்கும் அதை வச்சு அந்த திருவடி தீட்சை கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி துரிய தவத்தினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா தனது பழி செயல் பதிவுகளிலிருந்து தூய்மை பெறுவதற்கான ஒரு தவமாக இருக்கிறது. தலை உச்சியிலிருந்து தவம் செய்யும்போது சங்கற்பலனும் வாழ்த்துக்களும் நன்கு செய்யும். அப்போ இந்த வாழ்த்தும் பயணம் அப்படிங்கிறது என்னத்துக்கா அந்த தலை உச்சியில, அதனாலதான் வாழ்த்துற போது கூட நீங்க துரிய நிலைக்கு வந்துருங்க, உங்களை மற்றவங்க வாழ்த்துவோம் அப்படி சொல்லி நம்ம பேசுறோம். அப்ப தலை உச்சியில இருந்து தவம் செய்யற போது சங்கற்பங்கள் வாழ்த்துக்கள் செயலுக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கலங்கள்ல இருந்து விடுதலை பெறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படி பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துரியாதீத தவம் உயர்ந்த வகையில ஒரு பெரிய, அதாவது முக்கியமான ஒரு தவம்னு சொல்லிச்சுன்னா அந்த 9வது நிலையில அந்த தவமாக இருக்கிறது. குண்டலினி யோகத்தின் உச்ச நிலை தான் துரியாதீத தவம். இது வந்து துரியத்தின் அதீதம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் துரியாதீதம் சொல்றாங்க. இது சீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, வீடு பேரு, சமாதி அப்படிங்கிறதெல்லாம் இதுல கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதனோட பயன்களை பத்தி சொல்ற போது இறைவனோட மனம் ஒன்று இணைதல், ஐக்கியமாதல், இறைவனோடு ஒன்றக்கூடிய ஒரு ஐக்கியமாகிறது அப்படி சொல்லுவாங்க. குகனோட ஒன்றுனா குகாட்சியம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய பாமன் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா குகாட்சியம் எழுதினார் சொல்லுவாங்க. குகனோட ஒன்றிடு அப்படிங்கிறவர் இறைவன். அதுல வந்து சிவனோட ஒன்றுனா சிவானுபூதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வகையில இறைவனோடு ஒன்று கூடக்கூடிய தன்மை அது வந்து துரியாதீதத்தில் கிடைக்கிறது. ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற நீங்கெல்லாம் நீங்கிறதுக்கு, முழுமை பேர் உண்டாகிறதுக்கு, திரிகால ஞானம் என்று சொல்லப்படுகின்ற பழைய நினைவுகள் அந்த அனுபவம், தற்போதைய நிலையில கிடைக்கிற அந்த அனுபவம், எதிர்காலத்தில் விளை கொண்ட விளைவு, இதெல்லாம் வந்து நம்ம தெரியும். அப்போ சஞ்சித கர்மத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற வகையில இதை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில இந்த நம்மளுடைய இன்னும் பல நிறையா தவங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நேரம் கருதி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை பற்றி விளக்குறதுக்கு. அதுவும் பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் இந்த தேவாதத்திற்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படிங்கிற வகையில இந்த வகையான தவங்கள் சித்தர்கள் உணர்த்திய அந்த தவ நிலைகளில் வேதாத்திரியும் நமக்கு கொடுத்து நமக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லா அன்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.